எமது செய்தியாளர் குணசேகரன் நினைக்கிறார். குணசேகரன், நீங்க தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்ன? அங்கு இந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? விவரம் என்ன? துணை முதலமைச்சராக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சரியாக 3:30 மணிக்கு பொறுப்பேற்க இருக்கிறார். அதற்காக முன்னேற்பாடாக ஆளுநர் மாளிகையில் பல்வேறு பதவியேற்பு நிகழ்வுக்கான அந்த ஏற்பாடுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் அதே போன்று அவரோடு 4 அமைச்சர்களாக 4 பேர் பொறுப்பேற்க இருப்பதாகவும் அதற்கான அழைப்பு நேற்று இரவு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் துணை முதலமைச்சராகவும் அதே போன்று 4 பேருக்கு அமைச்சர் பதவியையும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ரவி. அதற்கு முன்னதாக இன்று காலை உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரது நினைவிடங்களுக்கு சென்று மரியாதையினை செலுத்தியிருந்தார். அதன் பிறகு பெரியார் திடல் மற்றும் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் இல்லம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மரியாதையினை செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையில் அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் நேரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு முக்கிய நிர்வாகிகளும் அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கக்கூடிய டிஆர்பி ராஜா, அதே போன்று டிஆர் பாலு உள்ளிட்ட அமைச்சர்கள் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களும் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவிற்காக தற்பொழுது கூட்டணி கட்சிகள் சார்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்களும் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் தனது இல்லத்திலிருந்து 3:15 மணிக்கு புறப்பட்டு சரியாக 3:30 மணிக்குள்ளாக ஆளுநர் மாளிகைக்கு சென்றடைய இருக்கிறார். அதற்கு முன்னதாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் பசுமை வழிச்சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்திலிருந்து புறப்பட்டு 3:30 மணிக்குள்ளாக ஆளுநர் மாளிகை செல்ல இருப்பதாகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு சரியாக 1 மணி நேரத்திற்கு குறைவாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் மற்றும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் குழு புகைப்படமும் எடுக்கப்படும். அதன் பிறகாக அந்த துறை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்றத்திற்கு வந்து தலைமைச் செயலகத்திற்கு வந்து அந்தந்த துறையினுடைய பொறுப்பினை ஏற்க இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 4 பேர் இன்றைய தினம் புதிதாக அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கோபி செழியன், ஆர் ராஜேந்திரன், சாமு நாசர் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் 4 பேர் இன்று புதிதாக அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதிலும் செந்தில் பாலாஜி மற்றும் சாமு நாசர் ஆகியோர் இருவரும் ஏற்கனவே திமுகவினுடைய அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள் தான். இந்த நிலையில் மீண்டும் அவர்களுக்கு அமைச்சராவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசு கொறடாவாக இருந்திருக்கக்கூடிய கோவி செழியன் அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சேலம் மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராஜேந்திரன் அவருக்கும் அமைச்சர் பதவி வழங்குவதற்கான அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 4 பேரும் இன்று புதிதாக அமைச்சர் பதவியினை ஏற்க இருக்கிறார்கள். அவர்களோடு 6 பேர் அமைச்சரவை அந்த இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சர்களும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போன்று மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், மதிவேந்தன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும், கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் அவர்களுக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி குணசேகரன். தொடர் தகவல்களோடு இணைவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.